இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 11வது தலைப்பு சிவபூஜை. பாடல் எண் 1838. தேவர்களோடு இசை வந்து மண்ணால் தோறும். இது முதலடி. தேவர்களோடு அப்படின்னு சொல்றாரு. தேவர்களோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. தேவர்களை நேரடியாக குறிப்பிடல, தேவர்களோடு இருப்பவர்களை குறிப்பிடுறாரு. யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு 4-5 பாடல்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். தேவர்கள்லாம் எப்படி தேவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருப்பேன். தேவர்கள் அமரர்கள்லாம் என்னென்ன பூஜைகள் எல்லாம் செஞ்சாங்க, இந்த மாதிரியான மன சிந்தனைகளை வச்சிருந்தாங்க. அதுபோல செய்தால் நீ யார் வேண்டுமானாலும் தேவர்களாகலாம், நீங்களும் தேவர்களாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதை நம்ம இப்போ கடைபிடிக்கிறோன்னு வச்சுக்குவோம். ஸோ நாமும் தேவர்களாக ஆகிவிடுவோம். இல்லை அதை கடைபிடித்து கொண்டு இருப்பவர்கள். ஏன்னா தேவர்கள் ஆல்ரெடி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் தேவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க செய்கிறத விட்டுடலை. அவங்க தொடர்ந்து இன்னும் இறைவனை சிந்தித்து கொண்டு பூஜை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பூஜை செய்பவர்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். தேவர்களோடு அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அடியவர்கள் அப்படி வச்சுக்கலாம். தேவர்களோடு இருக்கக்கூடிய தேவர்கள் போலவே பூஜை செய்கின்ற ஒரு அடியவர்கள், அது தேவர்களோடு. இசை வந்து மண்ணால் தோறும் அப்படின்னு சொல்றார். இசை என்றால் 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்று போற்றி புகழ்ந்து பாடுதல், இது பக்தி மார்க்கத்துல புரிஞ்சுக்கலாம். யோக மார்க்கத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மந்திரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுவும் இங்க இசைதான், ஒரு வகையில் சத்தம் தான். அப்ப இசை வந்து மண்ணால் தோறும் அப்படின்னா, மண்ணுன்னா நம்ம இருக்கக்கூடிய பூமி, நில உலகம். இதற்கு மண் என்றுதான் பொருள். இந்த மண் உலகில் நம்மலாம் பிறந்துட்டோம். டெய்லி என்ன பண்ணணுமா, இந்த இசை என்று சொல்லக்கூடிய பலவித மந்திரங்களோ இல்லை பாடல்களோ ஏதோ ஒன்று அதை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா. ஒன்று தேவர்கள் நிலைக்கு உயர்ந்து அவர்களோடு சேர்ந்து செய்தல். இன்னொன்று இருக்கு, இப்போ நம்ம தேவர்கள் ஆகலை, ஆனால் தேவர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாமும் அது போல செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்குவோம் இல்லையா. ஏன்னா முதலடியவே 2 வகையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று தேவர்களோடுன்றதுனால அவர்கள் நிலைக்கு உயர்ந்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து பூஜை செய்தல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொன்று, அவர்கள் நிலைக்கு போகலை, ஆனாலும் நம்ம அங்கே இருந்து செஞ்சோன்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஃபுட்பால் இப்போ தான் முடிஞ்சது. தலை சேர்ந்த வீரர்கள் ப்ளே கிரவுண்டில் தான் விளையாடுவாங்க. இப்போ நமக்கு அந்த அளவுக்குலாம் விளையாட முடியாது. ஆனால் அந்த கிரவுண்டுக்கு இந்த ஒரு வட்டம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, கிரவுண்டுக்கு வெளியில் உட்காருவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அங்கே உட்காந்து நம்ம பந்து விளையாண்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க அங்கே விளையாண்டாங்க, நம்ம இங்கே விளையாண்டோம், அவங்களோட சேர்ந்து விளையாண்டோம். அவங்க கூட கிரவுண்டில் போய் விளையாடலை, உள்ள ஒரு 10 பேர் விளையாடுறாங்க, வெளில ஒரு 4-5 பேரை விளையாடுறோம்னு வச்சுக்கோ, நாங்களும் அந்த இடத்துல அவங்க கூட விளையாண்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அவர்களுக்கு இணையாக நம்ம சொல்ல இயலாது, ஆனால் விளையாடலாங்க இல்லைங்களா. அதுபோல தேவர்கள் உயர்ந்த நிலையில் அமர்ந்து இங்கே பூஜை தியானங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்த மண் உலகத்தில் இருக்கின்றோம். நம்ம என்ன பண்றோம், இங்க நமக்கு தெரிந்தவரை நாமும் இது போல் நாள்தோறும் சொல்றாரு, தினந்தோறும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இன்னைக்கு இதை செய்யறோமான்னு கேட்டா இல்லை. டெய்லி பூஜை பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாத போதோ, இல்லை ஊருக்கு போகணும், இல்லை வீட்டு விசேஷங்கள் நிகழ்வுகள் ஏதோ ஒன்று வரும்போது, என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு முடியல, நேரம் இல்லை, இப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அங்க அந்த பூஜை செய்வதை விட்டுட்டு போயிடுறோம். நிச்சயமா போவோம், ஆனால் சாப்பிடுவதை விட மாட்டோம். எப்பேற்பட்ட பூஜை திருவிழாவா இருந்தாலும் சரி, சாப்பிட்றது தூங்குறது நமக்கான வேலைகளை செய்விட்டோம். பசிச்சிருச்சுன்னா வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். உடம்பு எந்த வேலையும் செய்யவே விடாது, சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு நடுவில் சாப்பிட தான் செய்வோம். எங்க பயணம் போனாலும் சரி, தண்ணி குடிக்கிறத விட மாட்டோம், சாப்பிட்றத விட மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அது போல இங்கு பூஜை செய்வதையும் விடாமல் நாம் செய்ய வேண்டும். அதான் முதடியில சொல்றார். என்ன மாதிரி பூஜை செய்யணுமா, பூவோடு நீர் சுமந்து ஏத்தி புனிதனை அப்படின்னு சொல்லிட்டு. பூவோடு நீர் சுமந்து, பூக்கள், பூவோடுனா பூக்களோடு, பூவோடு அப்படிங்கிறார். அப்போ அது கூட வேற சில பொருளெல்லாம் சேர்க்க சொல்றாரு. என்னென்னலாம் நம்ம பூக்களோடு சேர்ப்போம், ஊதுவத்தி வைப்போம், விளக்கு வைப்போம், சாம்பிராணி போடுவோம், இல்லை அபிஷேகம் பண்ணுறதுக்கு சந்தனங்கள், வேறு சில வாசனை திரவியங்கள்லாம் போடுவோம். அதான் பூவோடு. நீர், நீர் சுமந்து அப்படிங்கிற, நீரை தூய்மையான முறையில் நீரை சுமந்து. சுமந்து அப்படின்னா
நம்ம கையில எடுக்கிறது. சிரத்தை சொல்றாரு இந்த இடத்துல. சுமந்து என்பது சிரத்தை. பூவை நீரையும் சுமந்து ஏத்தி புனிதனை அப்படின்றாரு. ஏத்தினா போற்றி வழிபடுதல். புனிதன் என்று சொல்லப்படுது இறைவன் தான். புனிதமாக இருக்கக்கூடிய இறைவனை. இது நேரடியா பொருள் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு இது பொருந்திரும். பூ இருக்கு, எடுத்துட்டு போய் தண்ணியை ஊற்றிட்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு ஒன்று அபிஷேகம் பண்ணலாம், இல்லை முன்னாடியே தண்ணியை வச்சு நெய்வேத்தியம் போலவே தண்ணியை வச்சு கூட பூஜை செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனால் அதற்கு உள்ள ஒரு யோக மார்க்கத்தில் இருக்கவங்க இங்கே இடத்துல செய்ய மாட்டாங்களே, பூக்களையும் இதையும் செய்ய மாட்டாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பூவோடு நீரேத்தி அப்படின்னு சொல்லப்படுறது, பூக்கள் எப்படி வாசனை மிக்க இருக்கின்றதோ அதுபோல் சாதகம் செய்பவர் தன்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் தூய்மையா இருந்தாருன்னு வச்சுக்குவோம், இறைவன் இங்க இருக்காரு, இறைவனுக்காக நான் தியானம் பண்ண போறேன். இப்போ நான் தியானம் பண்ணும்போது எங்க தியானம் பண்றோம்? வெளியிலேயா தியானம் பண்றோம்? வெளியிலேயா பிராணாயாமம் பண்ற யோக மார்க்கத்தை மனதிற்குள் தான் செய்கின்றோம். அப்போ நம்ம மனசு இருக்கிற இந்த உடம்பு எவ்வளவு சுத்தமா இருக்கணும், இந்த உடம்பு உட்கார்ற இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும். இதை அவர் செய்தாலே இறைவன் தூய்மையா இருக்கணும், இறைவன் வாசனையா இருக்கணும் என்ற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதுவே அந்த இடத்தில் வாசனையை நிரப்பும். அதான் பூவோடு அப்படின்னு சொல்லிட்டார். நீர் என்று சொல்லப்படுவதும் அதேதான். சுமந்து அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, சுமந்தன சிரத்தை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இன்னைக்கெல்லாம் தியானம் பண்ணுறோம்னா நேரம் ஆயிடுச்சுன்னு அவசரமா ஏதோ ஒரு துணியை, வழக்கமாக தியானம் பண்ணுற ஒரு துணியை விரித்து டக்குன்னு உட்காந்து ஏதோ பண்ணிட்டு போயிடுறோம். அப்படிதான் இருக்கு. அந்த இடம் சுத்தமா இருக்கா இல்லையா, நம்ம சுத்தமா இருக்குமா இல்லையா, இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் தூய்மை 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 திருமந்திரத்துல வேற ஒரு இடத்துல சொல்லுவாரு, சிரத்தை சிரத்தைன்னு அழுத்தமா சொல்லுவாரு. சிரத்தை தான் எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, இறைவன் அங்கு பார்ப்பது சிரத்தையை மட்டும்தான் பார்ப்பார், அன்பை மட்டும்தான் பார்ப்பார். கூட கூடையா பூவை எடுத்துட்டு போயிட்டு கட்டி கட்டியா தங்கத்தை போட்டா கூட சரி, அன்பு சிரத்தை இல்லாத எந்த பூஜையும் அவர் அங்கு ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ யோக மார்க்கத்துல இருக்கவங்க கூட தன்னை சுற்றி தூய்மையாக வைத்திருத்தலும், அதற்கேற்றாற் போல யோக முறையில் இறைவனை வழிபடுதலும். அடுத்து புனிதனை அப்படின்னு சொல்லிட்டாரு. புனிதனா இறைவன் தான், தூய்மையாக இருக்கக்கூடிய மாசுமறு இல்லாத இறைவன் தான். பல இடங்கள்ல இறைவனுக்கு பெயர்கள் குறிப்பிடுறவர் இந்த இடத்துல ஏன் புனிதன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னா, இதை ரெண்டு வகையா புரிஞ்சுக்கலாம். ஒன்று பக்தி மார்க்கத்துல, ஒன்று யோக மார்க்கத்துல. இப்போ யோக மார்க்கத்தை நம்ம உருவமே வைக்க போறது இல்லை, உருவம் கிடையாது, மானசீகமாக தான் உள்ளுக்குள்ள உட்காந்து தான் பார்க்க போறோம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தூய்மையான இறைவன். உள்ளுக்குள்ள ஒரு ரூபத்தை தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஆரம்பத்துல. ஆனால் யோக மார்க்கத்தில் ரூபமே இல்லாமல் மனம் அமைதியில போறது தான் யோக மார்க்கமே. அப்போ மனம் சலனம் இல்லாத நிலையில் அதனை செய்தல், அதான் புனிதன். புனிதனா மாசுமறு இல்லாமல் சொன்னோம்ல. இப்ப மனசுக்குள்ள இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அங்க போனோம், ஆபீஸ்க்கு இங்கே போனோம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது தூய்மை அது இல்லை, உலக ரீதியாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். அப்ப எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் புனிதம் அல்ல. அப்போ இந்த யோக மார்க்கத்தில் செல்பவர்கள் தியானம் என்று செய்வதற்கு மனம் அமைதியான நிலையில் அமர வேண்டும். இதுதான் அமர மாட்டேங்குதே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம். அதற்குத்தான் அட்டாங்க யோகத்தில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம சரியா கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக மனசுக்குள்ள எந்த விதமான சலனமும் இல்லாத நிலையில அமைதியான நிலையில் உறுதியாக அமர முடியும். அதே நேரத்துல பக்தி மார்க்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க புனிதனை அப்படின்னா இறைவன் தூய்மையானவன் தான். நம்ம இறைவன் தூய்மையானவன்னா, நான் இப்போ ஒரு வீட்லயோ இல்ல கோயிலையோ மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய இறைவன் மட்டும்தான் இருக்காரு, அவர் சுத்தமா தான் இருக்காருப்பா அப்படின்னு கேட்டா அந்த போல சிந்தனை வரக்கூடாது. பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இறைவன் இருக்கின்றார், இறைவனது அருள் இருக்கின்றது. அப்போ பக்தி மார்க்கத்துல போகும்போது அந்த எண்ணம் தான் வர வேண்டும். எல்லாம் இறைவன், இறைவன் இல்லாத பொருள் என்று ஏதும் இல்லை என்ற எண்ணத்துல அவர்கள் செய்யும் பொழுது அதை அங்கு அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதான் புனிதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 3வது அடியில் என்ன சொல்றாரு, மூவரில் பன்மை முதல்வனாய் நின்று அப்படின்னு சொல்றாரு. மூவரில் பன்மை, மூவர் அப்படின்னா யாரு, பன்மையில தான் சொல்றாரு. ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, பன்மையில சொல்றாரு. 3 பேர் பன்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யார் 3 பேரு? ஒன்று படைத்தல் தொழில், இன்னொன்று காத்தல் தொழில், இன்னொன்று அழித்தல் தொழில். ஸோ பிரம்மா, திருமால், உருத்திரன் 3 பேர் இருக்காங்க இங்க.
3 பேருமே பன்மையில இருக்காங்க. அப்ப இது பன்மைன்னா இங்க பலவிதமான தன்மைகளை கொண்டு இருக்காங்க. பிரிஞ்சு இருக்காங்க இந்த இடத்துல. ஆனா எல்லாருமே ஒருத்தர் தான். மூவரும் ஒருவரே. எப்படி அப்படின்னா அடுத்ததுல சொல்றாரு, முதல்வனாய் நின்று அப்படின்னு சொல்றாரு. 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் முதல்வனாக அந்த இறைவன் தான் இருக்கின்றார். எந்த இறைவன்? புனிதமான இறைவன். பெயர் இல்லாத, நிறம் இல்லாத, குணம் இல்லாத, பிறப்பில்லாத, முடிவில்லாத ஒரு இறைவன் தான் எல்லாத்துக்கும் முதல்வனா நிக்கிறாரு. அந்த மூவருடைய பன்மை. 3 பேர் இருக்காங்க. பலவித தன்மைகள்ல இருக்காங்க. படைக்கும் தொழில்னு எளிமையா சொல்லிடுறோம். ஆனா அது பலவித தன்மைகளில் தான் அதை அவர் செய்வார். ஒரே ஒரு இது மட்டும் இல்லை. வேதங்களை மட்டும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு, உச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதன் வழியாக படைப்பு தொழிலை செய்கிறாருன்னு சொல்லிட்டோம். ஆனால் அவர் பலவித தன்மைகளில் இருக்கின்றார். ஏன்னா அவருக்குள்ள தான் சரஸ்வதி இருக்காங்க. கல்விக்கான தெய்வம் அவருக்குள்ள தான் இருக்காங்க. பெருமாள் காக்கிற தொழிலை செய்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கு செல்வத்திற்கான லட்சுமி அவருக்குள்ள தான் இருக்காங்க. இப்படி பலவித தன்மைகளில் அவங்க இந்த உலகத்தில் செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்வனா நின்று அருள் நீர்மையை யார நினைக்க வல்லாரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவ்வளவு விஷயம் சொல்லிட்டாரு. 3 விஷயத்த சொல்லிட்டு இப்படிப்பட்ட இறைவன் ஒரு அருளை கொடுக்கிறாரு. அருளை கொடுத்துட்டு நீர்மையை அப்படின்றாரு. நீர்மை அப்படின்னா 2 வகையா புரிஞ்சுக்கலாம். ஒன்று குணங்களிலேயே சிறந்த குணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வெளிச்சம், ஒளி. இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுபோல இறைவன் இங்க ஒரு அருளை கொடுக்குறாராம். ஜோதி ரூபமா இருந்து அருளை கொடுத்துக்கிட்டே இருக்காரா இங்க. இதை யாருமே நினைக்க வல்லீரே அப்படின்றாரு. அதை நினைக்கக்கூடிய வல்லமை இங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறார். அது பாடலை சொல்வதுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக தானே இருக்கு. இந்த உலகத்தில் காலிலேருந்து நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ பேசுகிறோம், பேசுறத கேட்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இவ்வளோ வேலை செய்கிறோம். இறைவன் அருள் இல்லாமல் ஏதாவது ஒரு செயல் நடக்குமா இங்கே அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. ஒன்று. இரண்டாவது, நான் பூஜை செய்தேன், நான் தியானம் செய்தேன், நான் யோக மார்க்கத்தில் இருக்கிறேன், இப்படி என்னென்னமோ நம்ம சொல்லிக்கலாம். எல்லாம் நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன்னே சொல்கிறோம். அது இறைவனோட அருள் இல்லாமல் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது. இப்போ யாராவது ஒருத்தருக்கு அலுவலகத்தில் போய் அலுவலகத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறார், நம்ம போய் உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோம். நம்ம உதவி செய்கிறதுனால அவர் வேலை செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அவர் அடுத்தவங்ககிட்ட போய் ஒரு உதவி செஞ்சார், அதனால தான் நான் வேலை செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அமைதியாக இருப்போம், கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இல்லாமல் நான் மட்டும்தான் செஞ்சேன், யாரும் எனக்கு உதவி செய்யலை, என்னால் தான் செஞ்சு முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? கோபமாக வரும். மனிதனுடைய இயல்பு. இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தோம், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டானே பண்ண. ஆனால் இங்கே இறைவன் அவர் தான் இங்கே எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ நம்ம அவர் தான் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லலை. இல்லை, அப்போ அவருக்கு எவ்வளோ கோவம் வரணும்? வருதா? அவருக்கு வரல. ஆனாலும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அதுதான் இறைவன் அங்கு. அதுதான் புனிதமானவனை. அப்போ அவருடைய அருளை நம்ம இங்கே நினைக்கிறோமா? அவர் கொடுக்கறதையும் நம்ம நினைக்கிறது இல்லை. கொடுத்துட்டு அவர் பேரை சொல்றதும் கிடையாது, நன்றி சொல்றதும் கிடையாது. அப்போ அவருக்கு கோவம் வரும்ல. ஆனாலும் அவர் மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. நினைக்கிறோமா? அதை நினைக்கிறது இல்லை. அதைத்தான் இங்க சொல்றாரு, அருள் நீர்மையை யாவர் நினைக்க வல்லீரே. நீர்மைனா வெளிச்சம் உண்டு, ஜோதி வடிவா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றது ஒரு பொருள் ஆயிருது. இன்னொன்று சிறந்த குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த நீர்மை என்று சொல்லப்படுவதற்கு சிறந்த குணம். இறைவன் இப்படி ஒரு தன்மையில இருக்கார்ல, யார் என்ன செஞ்சாலும் அவர் நம்மளாவது பரவாயில்ல நினைக்கிறது தான் கிடையாது. இறைவன் நமக்கு இந்த உதவி செய்யறாருப்பான்னு சொல்லி நினைக்கிறது தான் இல்லை. ஆனால் நாத்திகர்கள் என்று இருக்காங்கல்ல, அவங்க திட்ட வேற செய்யறாங்க. ஆனாலும் அவர்களுக்கும் அதே அருளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அந்த இறைவன். இதான் நாலடியில சொல்றார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தேவர்கள் எதுபோல் பூஜை செய்கிறார்களோ அதுபோலவே இங்கும் அவர்களோடு சேர்ந்து பூஜை மந்திரங்கள் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய நாம் நாள்தோறும் செய்து கொண்டு பூக்களை, தூய்மையான பூக்களையும் நீரையும் சிரத்தையோடு வைத்து இறைவனுக்கு வைத்து பூஜைகள் செய்து, இங்கு படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில் என்று 3 தெய்வங்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய இறைவன். ஏன் இந்த 3 பேர் எங்க சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வர்றாருன்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். இப்போ நமக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த 3 தொழில் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நம்மக்கிட்ட. ஒன்று படைத்தல் தொழில், புதுசு புதுசாக உடம்புல பல செல்கள் உருவாக்கிட்டே இருக்கு, பல சிந்தனைகள் உருவாக்கிட்டே இருக்கு, புதுசாக பசிக்குது, புதுசாக தூக்கம் வருது.
இல்ல நேத்து தூக்குன தூக்கம் வேற. இப்ப புதுசா திருப்பி இன்னைக்கு தூக்கம் வரும். தினப்பிரளயம்னு சொல்லுவாரு. பிரளயம் தலைப்பே ஒண்ணு இருக்கு. அங்க தினப்பிரளயம்னு சொல்லுவாரு. ஒரு ஒரு தூக்கமும் ஒரு ஒரு பிரளயம் அப்படிம்பாரு திருமந்திரத்துல. ஸோ புதுசு புதுசா தான் வருது. ஸோ அதெல்லாம் படிக்கும் தொழில் தான். அடுத்து காத்தல் தொழில். உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. மூச்சு தானா உள்ள போகுது, கிட்னி லிவர் தானா வேலை செய்யுது, ரத்தம் தானா சுத்துது, இவ்வளோ வேலையும் தானா செஞ்சுக்கிட்டே இருக்கு. காத்தல் தொழில். அழித்தல் தொழில். வருகின்ற எண்ணங்களில் தேவையானது இது, தேவையில்லாதது எது என்று நாமே இங்கு பிரிச்சு பார்த்து கொடுக்கக்கூடிய அறிவை நம்ம கிட்ட கொடுத்துருக்காருல்ல. சிந்தனை எவ்வளோ வருது. தப்பான சிந்தனைகள் வருது, நல்ல எண்ணங்கள். ஐயோ நாம இப்படிலாம் யோசிக்கிறவன் நமக்கே சில நேரம் யோசனை வரும். இல்லை நம்ம செய்கின்ற செயல்களை கூட பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று சரி இல்லையா, வேணா தூக்கி போட்டு புதுசு வாங்க, இல்லை வேற செஞ்சுக்கலாம், இப்படி ஏதோ ஒரு எண்ணம் வருது. அழித்தல் தொழில் தேவையில்லாததை களை எடுக்கக்கூடியதும் இங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ 3 தொழில்களும் தினந்தோறும் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த 3 தொழில்களுக்கும் தலைவனாக முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனது அருளை பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முதல் 2 இடத்துல சொல்லிட்டாரு. பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இறைவனுக்கு கரெக்டா. ஆனா அவரது அருளை தினந்தோறும் நாம அனுபவிக்கிறோம். ஆனா அவரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை, சிந்திக்கிறது கூட இல்லை. நினைக்க வல்லீரேங்கிறார். அவரை நினைக்க கூட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப சிவபூஜை தலைப்புல இந்த பாடலை எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, டெய்லி நம்ம எவ்வளோ பூஜை செய்தாலும் சரி, கோயிலுக்கு போறோம், உதத்தி செய்கிறோம், எந்த வேலைகள் செய்தாலும் சரி, இதுல ஒரு அகங்காரம் வந்துருச்சுன்னா அது சிவ பூஜை ஆகாது. நான் தான் அந்த பூஜையை செஞ்சேன்ப்பான்னு எண்ணிட்டோம்னாலே சிவ பூஜை ஆகாது. அடுத்தவங்க கிட்ட போய் இன்னைக்கு நான் தான் அதெல்லாம் செஞ்சேன் கோயில்னு பெருமையா சொன்னாலும் அது சிவ பூஜை ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம் சிவ பூஜைக்குன்னா, இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி 3 தொழில்கள் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப கடினம். ஒரு ஒரு வினாடின்றது ஒரு நாளைக்கு 2 முறை. காலையில் எந்திரிக்கிறது, நைட்டு தூங்க போகும்போது. காலைல எந்திரிக்கும் போது அப்பாடா எந்திரிச்சாச்சு, இறைவன் நல்லா தூங்க வச்சுட்டாரு, காலைல நல்லா எந்திரிக்க வச்சுட்டாரு, இன்றைய பொழுது சிறப்பாக போகட்டும் இறைவா, இன்னைக்கு நடக்க போற எல்லாத்துக்கும் நீ தான் மூல காரணமா இருக்க போற, நீ இல்லைன்னா என்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கலாம். நைட்டு படுக்க போகும்போது, இறைவா எல்லா வேலையும் உன்னுடைய அருளால் தான் இதை செஞ்சேன், ஆனா இந்த மனுஷ மூளை புத்தி அகங்காரத்தோட தான் இன்னைக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கோம், அதனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து மன்னிச்சு விட்டுடு. மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்றது கூட தவறான வார்த்தை. அந்த எண்ணம் இனி வராமல் இருக்க செய். அறியாமையில் இருக்க, இனிமேட்டு அந்த எண்ணமே எனக்குள்ள வரக்கூடாது, எல்லாத்துக்கும் நீதான் மூல காரணம் என்று இப்ப இந்த நினைக்க வல்லீரே அப்படின்னார்ல, வல்லமை இல்லை யாருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வல்லமையே எனக்கு கொடு இறைவா என்று பிரார்த்தித்தல் தினந்தோறும். காலையிலும் இரவில் படுக்க போகும்போதும் அந்த வல்லமை எனக்கு கொடு இறைவா, உன்னுடைய அருளை நினைப்பதற்கான வல்லமை கொடு என்று பிரார்த்தித்து நம்முடைய வேலையை, அன்றாட வேலையை முடித்து விட்டு தூங்க செல்வதும் கூட இங்கு சிவபூஜை தான். ஸோ காலை எந்திரிச்சவனே செய்யக்கூடிய பிரார்த்தனை, பிரார்த்தனை என்று சொல்லிட்டு அது சிந்தனை தான். சிந்தனையிலே பிரார்த்தனை. இரவு படுக்க போகும்போது இதை சிந்தித்து பிரார்த்தித்தல். இந்த 2 விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா போதும், இதுவே இங்கு சிவபூஜை தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இதுல தந்திருக்கிறார் என்னன்னு சொன்னால், தேவலோகத்திலும் பூலோகத்தில உள்ள மாதிரி மண், பூ, மலர் எல்லாம் அங்கேயும் இருக்குமா? தேவலோகத்திலும் இந்த தன்மையாக அங்க இருக்குமா? இந்த தன்மையில் உறுதியாக இருக்காது ஐயா. அப்ப தேவருடைய பூசை இது பூலோகத்தில் உள்ளவர்கிட்ட பூசை மாதிரி தானே சொல்றேன். எண்ணம் ஒன்றுதானே ஐயா, சிரத்தை ஒன்றுதானே இல்லைங்களா? சிரத்தை என்பது இப்போ நீங்க அகத்துல மானசீக பூஜை செய்தாலும் புறத்தில் பூஜை செய்தாலும் பூஜையில் சிரத்தை என்ற ஒன்று இரண்டிற்கும் பொதுதானே உங்களுக்கு. அந்த சிரத்தை என்றது செயற்பாடு. நம்மளுடைய சிரத்தை என்பது செயல்பாடுலயும் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது இங்க. பட் எண்ணத்தில் தான் சிரத்தை ரொம்ப அதிகமா தேவைப்படுது. செயலையும் இருக்கும், இல்லைன்னு மறுக்கல, செயலில் உறுதியாக சிரத்தை வேண்டும். நீங்க கேட்ட கேள்வியில முக்கியமா தேவலோகத்தில்னு சொல்றீங்க. நம்ம இருக்க உலகம் தான் 5 பூதங்களால் ஆனது. தேவலோகம் 5 பூதங்களால் ஆனது அல்ல, சரிங்களா? 5 பூதம்னா இப்ப அங்க ஒரு மரம் இருக்கணும், பூக்கள் இருக்கணும்னா அங்க ஒரு மரம் இருக்கணும், அந்த மரத்துல தான் பூ இருக்கும். மரம் இருந்தா மண் இருக்கணும், அது வளர்றதுக்கு தண்ணி இருக்கணும், அதெல்லாம் அந்த ஊர்ல கிடையாது.
அப்ப அங்க பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனையில வச்சு பார்த்தோம்னா, ஒரு ஒளி வடிவத்துல தான் அங்க பூக்கள் இருக்கும். இறைவனால் அதை படைக்க முடியாதா என்ன? ஒரு மண் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒரு பொருளை உருவாக்கி அதிலிருந்து வாசனையை கொண்டு வர முடியாதா என்ன இறைவனால? அவன் தான் அளவற்ற பேரருளானாச்சு. ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியவனாச்சு இறைவன். சரிங்களா? அதனால தேவலோகம் என்று சொல்லப்படுவது ஒரு வெளிச்சத்தினால் ஆன ஒரு உலகம் என்று வைத்துக் கொள்வோம். புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மலாம் அங்க போல, நமக்கு தெரியாது. நம்ம சிற்றறிவுல வச்சு பேசுவோம். இங்க 5 பூதங்கள் இருக்கு. இதுல அங்க ஒரு பூதம், அங்க வேற ஒரு பொருள் வச்சுக்குவோம். தேவலோகத்துல தேவலோகத்துல இருப்பவர்கள் ஒளி உடம்பால் ஆனவர்கள், இது படிச்சிருப்போம். அப்ப அவர்கள் ஒளி உடம்பால் ஆனால் அங்க இருக்கக்கூடிய பொருட்களும் ஒளி உடம்பால் தான் இருக்கும். இப்ப நாம 5 பூதங்களால் ஆனவர்கள்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, டப்பா, வீடு, கார் எல்லாம் 5 பூதங்கள் தான். இது அதனுடைய தான் அடக்கம். அப்ப அந்த ஊரு ஒரு வெளிச்சத்தினால் ஆன உடம்பை தேவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால், அப்ப அங்க இருக்கக்கூடிய அவர்கள் பயன்படுத்திக்கிற அத்தனை பொருளும் வெளிச்சத்தினால் தானே இருக்கணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய பூக்களும் அதே வெளிச்சத்தினால் தானே இருக்கணும், இல்லைங்களா? அப்ப அதை வாசனை வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இறைவனால் உருவாக்கி கொடுக்க முடியாதா? நிச்சயமாக கொடுக்க முடியும். இன்னைக்கே வருது இல்ல, பூக்கெல்லாம் லேசர் லைட்ல எல்லாம் பூ மாதிரி எல்லாம் வர வைக்கிறாங்கல்ல, பார்த்திருப்பீங்களே. ட்ரோன்ல பாத்தீங்கன்னா நைட் நேரம் அப்படியே பறக்க விட்டு பூ மாதிரி விதவிதமெல்லாம் கொண்டு வராங்களே இன்னைக்கு, இல்லைங்களா? நம்மளாலேயே இதை செய்ய முடியுது, இறைவனால செய்ய முடியாதா? ம். நன்றி ஐயா. நல்லது நல்லது.